வணக்கம் நேயர்களே. காதலியுடன் ஏற்பட்ட சொத்து பிரச்சனை தகராறால் ஆத்திரமடைந்த காதலன் காதலி மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொளுத்தி இருக்கிறார். இது தொடர்பான செய்தியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் படித்திருக்கிறோம். வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவை படித்திருக்கிறோம் பாடல்கள். இவ்வாறு காதலன் உறவு மிகவும் புனிதமானது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத உறவுதான் காதல். எனவே இந்த உறவுகளுக்கு இடையில் ஒரு புனிதமான அன்பு, எதிர்பார்ப்பில்லாத அன்பு, ஒரு பாசம், பிணைப்பு காணப்படும். ஆனால் இப்பொழுதெல்லாம் காதலர்களுக்கு இடையில் அடிக்கடி சண்டைகள், வாக்குவாதங்கள் எல்லாம் ஏற்படுகின்றன. அதனால் உயிர் மாய்ப்புகளும் ஏற்படுகிறது. ஆனால் இது என்ன நடந்திருக்கின்றால், காதலியுடன் சொத்து பிரச்சனை, ஒரு நில பிரச்சனை சம்பந்தமாக அதைத்தா என்று கேட்டு அந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் பெட்ரோல் ஊற்றி காதலியை தீ வைத்து கொளுத்தி இருக்கின்றார் காதலன். இது நடந்தது உகாண்டா நாட்டில். உகாண்டா நாட்டில் டிக்சன் என்கின்ற ஒரு நபர், காதலன் தான், தன்னுடைய காதலிக்கு இவ்வாறான நடத்தையை மேற்கொண்டிருக்கின்றார். என்ன நடந்தது என்றால், அவருடைய காதலியாக இருக்கின்றவர் ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெற்றிய ஒரு சிறப்பான வீராங்கனை. தடகள போட்டியில் ஓடி அவர் தொடரோட்டம் நிகழ்வில் பங்கு பெற்றி 44வது இடத்தை பிடித்து நாட்டிற்கு பெருமை சேர்த்தவர் ரபாகா என்கின்ற வீராங்கனை, உகாண்டா நாட்டைச் சேர்ந்தவர். அந்த போட்டியில் பங்கு பெற்றுவிட்டு பாரிஸில் இருந்து கடந்த மாத இறுதியில் தான் தன்னுடைய சொந்த நாடான உகாண்டாவுக்கு வந்தார். அங்கு வந்துவிட்டு இந்த மாதம் 1ஆம் தேதி தன்னுடைய வீட்டிலிருந்து தங்கள் ஊரில் உள்ள மத வழிபாட்டு தலத்திற்கு சென்று வழிபாடுகளை முடித்துவிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கின்ற பொழுது காதலன் டிக்சன் வழியில் மறித்திருக்கின்றார் காதலியை. மறுத்து இருவரும் பேசிக் கொண்டிருந்து திடீரென்று பேச்சுவார்த்தை மிக மோசமான நிலையில் வீதியிலேயே இடம்பெற்றது. அப்பொழுது வாக்குவாதம் முற்றிய நிலையில் அப்படியே போய் வருகின்றவர்கள் எல்லாம் கவனிக்கத்தக்க வகையில் அவர்களுக்கு இடையில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஒரு கட்டத்தில் தான் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை எடுத்து காதலி மீது ஊற்றி இருக்கின்றார். இப்படி தெளித்து விட்டு தீயை வைத்திருக்கின்றார். வைத்தவுடன் அலறி அட்டித்துக் கொண்டு அந்த பெண் ஒன்றும் செய்ய முடியாமல் திணறியோட எதிர்பாராத விதமாக கடவுளினால் அவர் இட்ட தீ அவருக்கும் பரவி அவரும் தீக்காயங்களுக்கு காதலிடம் உள்ளாக அங்கிருந்தவர்கள் ஒரு மாதிரி 2 பேரையும் கொண்டே மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். தீவிர சிகிச்சைகள் இருவருக்கும் வழங்கப்பட்டதில் துரதிர்ஷ்டவசமாக 4ஆம் தேதி தடகள ஓட்டம் ஓடி பாரிஸில் நாட்டிற்கு பெருமை சேர்த்த வீராங்கனை ரபாகா காதலனின் இந்த செயலால் 4ஆம் தேதி உயிரிழந்தார். இந்த சோகம் அந்த நாட்டிற்கும் குடும்பத்திற்கும் பெரும் சோகமாக மாறியது. 30% காயங்களுடன் அதே வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த காதலன் டிக்சன் நேற்றைய தினம் 10ஆம் தேதி உயிரிழந்திருக்கின்றார். அவரும் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த சம்பவங்களினால் அந்த நாடே பெரும் சோகமயமாக இருக்கிறது. உகாண்டா நாடு உங்களுக்கு தெரியும், இடி அமீன். ஆரம்ப காலங்களில் நாங்கள் பத்திரிகைகளில் பார்த்திருப்போம். மனிதர்களை கொண்டு இரத்தங்களை குடிக்கக்கூடிய ஒரு காட்டேரியாக வாழ்ந்தவன் தான் இடி அமீன். நியாயமான நிறைய அநியாயங்களை செய்தவன். மனிதர்களை எல்லாம் பிடித்து உண்கின்ற, தசைகளை கிழித்து உண்கின்ற, இரத்தங்களை குடிக்கின்ற ஒரு கொடிய விலங்காக இடியமீன் காணப்பட்டான். அந்த இடியமீனுடைய நாடு தான் உகாண்டா. அவன் தான் அந்த நாட்டில் ஒரு மிருகமாக வாழ்ந்தான். அந்த நாட்டை சார்ந்தவர்கள் பின்பு ஒவ்வொரு சாதனைகளை வேறு நாடுகளில் செய்தார்கள். காற்பந்திலிருந்து தடகளத்திலிருந்து எல்லா வீராங்கனைகளும் உருவாகி கொண்டு வந்தார்கள். அவ்வாறு தான் இந்த வருடம் பாரிஸில் இடம்பெற்ற ஒலிம்பிக் போட்டியில் ரபாகா என்ற வீராங்கனை தடகளத்தில் தொடரோட்ட பிரிவில் பங்கு பெற்றி 44வது இடத்தை பிடித்து இந்த மாத இறுதியில் சொந்த ஊருக்கு வந்து காதலனுடன் வாக்குவாதம் முற்றிய நிலையில் உயிரிழந்திருக்கின்றார். பெட்ரோலால் தீ வைத்து கொளுத்தியதால். பாருங்கள், இந்த நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது காதலர்களுக்கு இடையில் சொத்து பிரச்சனை, நிலம் தொடர்பான பிரச்சனை தான் பாரிய பிரச்சனையாக இருந்ததாக அவர்களுடைய நெருங்கிய உறவுகள், நண்பர்கள் தெரிவித்திருந்தார்கள். எப்பொழுதும் டிக்சன் ரபாகாவை தொந்தரவு பண்ணுவாராம். அங்கு ஒரு நிலம் இருக்கு, இதைத்தா அது வாங்கு இதை வாங்குன்ற மாதிரி சொல்லுவாராம். அது முற்றிய நிலையில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. எனவே காதலர்களுக்கு இடையில் மன ரீதியிலான ஒற்றுமை, பாசம், பிணைப்பு, அன்பு இருக்குமே அன்றி ஒரு ஒன்றுமே இருக்காது என்று நாங்கள் படித்திருக்கிறோம். ஏனென்றால் காதல் என்ற உணர்வு அது புனிதமான ஒரு உறவு. அந்த உறவில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து பழகுகின்றார்களாயின் அது காதல் என்ற உறவுக்குள் வர முடியாதது. ஏனென்றால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வருகின்ற உண்மையான ஒரு அன்பு தான் காதல் என்று நாங்கள் நிறைய சினிமா பாடல்களில் படித்திருக்கிறோம். சங்க காலத்திலிருந்து காதல் தொடர்பான காவியங்களில் இருந்து நாங்கள்
பார்த்து வந்திருக்கிறோம். அவ்வாறான காதல் உறவு சொத்து பிரச்சனையால் உயிரை மாய்க்கின்ற அல்லது காதலியை கொளுத்துகின்ற அளவுக்கு வருகிறது என்றால் அது உண்மையான காதலாக இருக்க முடியாது. அதைத்தான் ரபாகா டிக்சன் காதல் உணர்த்துகிறது. எத்தனையோ காதல்களை நாங்கள் பார்த்துருக்கோம். ஷாஜஹான், மும்தாஜ், லைலா, மஜ்னு அப்படி நிறைய பார்த்துருக்கிறோம். ஆனால் இது ஒரு புதுவிதமான காதலாக இருக்கிறது இல்லையா? ஷாஜஹான் மும்தாஜுக்காக தாஜ்மஹாலை கட்டினான், அவன் இப்படி செய்து என்று காதலிக்காக எத்தனையோ சாதனைகளை, எத்தனையோ விடயங்களை செய்த காதல்களை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் உகண்டாவில் ஒரு வரலாற்றில் முக்கியத்துவம் பிடித்த ஒரு மிக மோசமான காதலர்களாக இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காதல் என்பதை தாண்டி காதலனை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காதலியின் சொத்துக்காக ஆசைப்பட்டு அதை காதலி தர முடியாது என்று சொன்னபடியினால் அல்லது ஏதாவது சாகுப்போக்கு சொல்லி அது தொடர்பான கதையை விட்டதால் அந்த வாக்குவாதத்தால் கொளுத்தி இருக்கின்றான் காதலன். யோசித்து பாருங்கள் உறவுகளை. உங்கள் கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். வணக்கம் உறவுகள்.